விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தபோது உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். இனி இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் உறுதி. ஐந்து பேர் உயிரிழப்புக்கு அரசின் கவனக்குறைவே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உயர்மட்ட குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். வேலூர், திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. கூடலூர் அருகே கனமழையால் பழமையான வீடு இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. நிறுவன அதிகாரிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதால் நாளை முடிவு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீஸ். என்எல்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இடையேயான பிரச்சினையை தீர்க்க உயர்மட்ட குழு 6 மாதங்களில் குழு அமைக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை குரோம்பேட்டை கடைகளில் கைவரிசை காட்டிய ஹரியானா கொள்ளையர் கைது. தீரன் அதிகாரம் படபாணியில் விரட்டிச் சென்று கொள்ளையரை மடக்கி பிடித்த போலீசார். சென்னையில் உலகத் தரத்தில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார். போதைப் பொருட்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கையை கொச்சைப்படுத்துவதா? அவதூறுகளை அள்ளி வீசுவது ஆளுநருக்கு பொழுதுபோக்கு என அமைச்சர் ரகுபதி கண்டனம். கரூர், மயிலாடுதுறை மாவட்ட விவசாய பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள். ஆள் பற்றாக்குறையால் வடமாநிலத்தவர்களை பணியமர்த்தும் விவசாயிகள். ஆந்திராவில் வசதி படைத்த இளைஞர்களை காதல் வலையில் வீழ்த்தி பணம் பறித்த இளம்பெண் கைது. அமெரிக்காவிலிருந்த இளைஞரை விசாகப்பட்டினம் வரவழைத்து மிரட்டி பணம் பறித்த போது சிக்கினார். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நாளை வாக்கு எண்ணிக்கை. காலை 9 மணி முதல் முன்னிலை நிலவரம் தெரியவரும் என தகவல். சென்னையில் நடந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
அதில் சென்னை மெரினாவில் வான்வழி சாகச நிகழ்ச்சிக்கான நிர்வாக ரீதியிலான ஒத்துழைப்பையும் வசதிகளையும் செய்து கொடுப்பதற்காக இந்திய விமானப்படை கோரியிருந்ததற்கு மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்து திரும்பிச் செல்லும்போது தங்களது வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர் என்பதை அறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தும் போது இவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தி ஏற்பாடுகள் செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் 5 விலை மதிப்பற்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டதை அறிந்து மிகுந்த மனவேதனையும் வருத்தமும் அடைந்ததாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மெரினாவில் 5 பேர் உயிரிழந்ததற்கு வெயிலின் தாக்கமே காரணம் என அமைச்சர் மா சுப்பிரமணியனின் விளக்கம் அளித்துள்ள நிலையில் அரசின் கவனக்குறைவே காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அசம்பாவித நிகழ்வை அரசியலாக்க வேண்டாம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேட்டுக் கொண்டுள்ளார். இது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. இதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க. இதில் யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான். ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன், இது சம்பந்தப்பட்ட இறப்புகள் தான். அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சிக்கான வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள், பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் தான் பொறுப்பு. கும்பகோணத்தில் 2 பேர் குடிக்கும்போது 100 பேர் செத்தாங்கன்னு அது மாதிரியா நடந்தது. அதெல்லாம் அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது எல்லா விதமான ஏற்பாடும் செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அதுபோல் வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததாக செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால் செத்ததை வைத்துக்கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் அரசியல் இதுக்கும் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. கோவை, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. சிவகங்கை, மதுரை மாவட்டம் மேலூர், கொட்டாம்பட்டி மற்றும் கடலூர் மாவட்டம் புவனகிரி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாணார்பட்டியில் மிதமான மழை பெய்தது. கொடைக்கானலில் காலை முதலே சாரல் மழை தொடர்ந்த நிலையில் மோயர் சொதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை உள்ளிட்ட இடங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியது. நகர சாலையோரங்களில் மழைநீர் சிற்றோடைகளாக வழிந்தோடியது. மலை கிராமங்களிலும் பரவலாக மழை பெய்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திடீரென இடியுடன் பலத்த மழை கொட்டியது. பட்டுக்கோட்டை மற்றும் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்தது. வந்தவாசியிலும் திருத்தொணியிலும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு 1 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது. குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மலை கிராமங்களான காளிகேசம், கீரிப்பாறை, வாழையத்து வயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் இன்று காலை ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் பணியை பாதியில் நிறுத்திவிட்டு திரும்பினர். இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடலூர் தேவனாம்பட்டினம் மீனவர்களின் வலையில் 200 டன் பெரும்பாறை மீன்கள் சிக்கிய நிலையில் அதனை கரைக்கு கொண்டுவர முடியாததால் 80 டன் மீன்கள் கடலிலேயே விடப்பட்டன.
தேவனாம்பட்டினத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு கடந்த 2 நாட்களாக அதிக அளவில் பெரும்பாறை எனும் பெரிய வகை மீன்கள் கிடைத்து வருகின்றன. இந்த நிலையில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டு இருந்த மீனவர்களின் வலையில் 200 டன் அளவிற்கு பெரும்பாறை மீன்கள் கிடைத்தன. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த மீன்களை கரைக்கு கொண்டு வருவதில் சிக்கல் எழுந்தது. 100க்கும் மேற்பட்ட சிறிய பைபர் படகுகள் வரவழைக்கப்பட்டு மீன்கள் அனுப்பப்பட்டன. எனினும் பைபர் படகுகளில் அதிக அளவில் மீன்களை ஏற்றினால் பாரம் தாங்காது என்பதால் 80 டன் மீன்கள் கடலிலேயே விடப்பட்டன. ஒவ்வொரு மீனும் 8 முதல் 80 கிலோ வரை எடை உள்ள நிலையில் இந்த மீன்களின் விலையும் குறைந்து உள்ளது. சாதாரண நாட்களில் கிலோ 400 ரூபாய் வரை விற்கப்படும் பெரும்பாறை மீன்கள் தற்போது 100 ரூபாயாக விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்டன. 350 ரூபா 400 ரூபா போடுற மீன் இன்னைக்கு 100 ரூபாய் இன்னைக்கு நேற்று வாட்ஸ்அப்பில் மீடியாவில் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. பெரிய போட்டில் இருந்து சிறிய போட்டில் இறக்கி இந்த அலையிலேருந்து நம்ம வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு தடவை உயிர் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு மீனை ஏற்றிட்டு வராங்க. இதே துறைமுகமாக இருந்தால் டைரெக்டாக பெரிய போட்டு வந்து அந்த துறைமுகத்தை பிடிச்சி வியாபாரிகிட்ட டைரெக்டாக பேசி அந்த மீனை கொடுப்பாங்க. இதில் உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். துறைமுகம் இல்லாததால் கடலில் இருந்து பிடித்து வரும் மீன்களுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என கூறும் மீனவர்கள் தேவனாம்பட்டினத்தில் துறைமுகம் அமைக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஒரு ஆர்போர் இருந்தால் இந்த இடத்துல நல்லது. பெரிய ஆர்போர் எங்கள் இங்கே பக்கத்துலேயே கட்டலாம். அந்த ஆர்போர் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. அதனால் எங்களுக்கு மீன் கூட்டு வந்து இந்த கடலில் இறக்குறதால ரொம்ப பாதுகாப்பு இல்லை. சரியான எங்களுக்கு ஒரு ஆர்போர் இருந்தால் நல்லா இருக்கும். வழக்கமாக வலைகளில் 10 முதல் 15 டன் மீன்கள் கிடைப்பதே அரிது என கூறப்படும் நிலையில் 200 டன்கள் அளவிற்கு மீன்கள் கிடைத்தது தேவனாம்பட்டினம் மீனவர்களை திகைப்படைய செய்தது. சென்னையில் செல்போன் மற்றும் துணிக்கடைகளில் அடுத்தடுத்து கொள்ளையடித்த சம்பவத்தில் ஹரியானாவில் பதுங்கியிருந்த மேவாட் கொள்ளையனை தீரன் அதிகாரம் படபானையில் தாம்பரம் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள செல்போன் மற்றும் ஜவுளி கடைகளில் பின்பக்கம் துளையிட்டு உள்ளே சென்று 56 செல்போன்கள் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் கைரேகை ஒத்துப்போன நிலையில் ஹரியானா மாநிலம் மேவாட் கொள்ளையன் இர்ஃபான் கான் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். செல்போன் சிக்னலை வைத்து சொந்த கிராமமான மேவாட் பகுதியில் இர்ஃபான் கான் பதுங்கி இருப்பதை அறிந்த தாம்பரம் தனிப்படை போலீசார் உடனடியாக டெல்லி விரைந்தனர். பின்னர் அங்கு இருந்து ஹரியானா சென்று மேவாட் பகுதியில் பதுங்கியிருந்த இர்ஃபான் கானை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர். அப்போது உள்ளூர் மக்கள் தடுத்ததை மீறி லாவகமாக டெல்லி விமான நிலையத்திற்கு இர்ஃபான் கானை கொண்டு சென்ற போலீசார் அங்கு இருந்து விமானம் மூலம் இரவோடு இரவாக சென்னைக்கு அழைத்து வந்தனர். ஏற்கனவே கண்டெய்னர் லாரியை மடக்கி செல்போனை கொள்ளையடித்த வழக்கில் டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட இர்ஃபான் கானுக்கு ஸ்ரீபெரும்புதூர் குற்றவியல் நீதிமன்றம் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பின்னர் மேல்முறையீடு செய்து பிப்ரவரி மாதம் ஜாமீனில் வெளியே வந்த இர்ஃபான் கான் மீண்டும் கைவரிசையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பிரதமர் மோடி தாமதப்படுத்துவதால் 10 கோடி பேருக்கு உணவு மீதான உரிமை மறுக்கப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம்தான் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்குவதில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி முழுமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நடைமுறைப்படுத்தப்பட முடியும் என்று தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் 2013ஆம் ஆண்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் பிரதமரின் கரீஃப் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவற்றால் கிடைக்க வேண்டிய பலன்கள் 10 கோடி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். 1951ஆம் ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமே பட்டியலினத்தவர், பழங்குடியினர் எண்ணிக்கை அறியப்பட்டு வந்ததாகவும் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் பிற சாதியினருக்கும் அந்த முறை தற்போது தேவைப்படுவதாகவும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், உயிரியல் முறைப்படி பிறக்காதவராக தம்மை அறிவித்துக் கொண்ட பிரதமர் மோடி அதை தாமதப்படுத்துவது ஏன் என்று வினவியுள்ளார். சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு மத்திய அரசின் பதில் என்ன என்று ஜெயராம் ரமேஷ் கேட்டுள்ளார்.
பொருளாதார சீர்குலைவால் குழப்பம், ஆட்சி மாற்றம் ஆகியவற்றின் இடையிலும் இலங்கையில் 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஆனால் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிகுறியே தென்படவில்லை என்று கூறியுள்ளார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். என்எல்சி நிர்வாகத்திற்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் இடையிலான நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதை எதிர்த்து என்எல்சி நிறுவனத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய தொழில் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் என்எல்சி நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 6 மாதங்களில் உயர்மட்ட குழு அமைக்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் வழக்கையும் முடித்து வைத்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் யானைகளை வனத்திற்குள் விரட்ட வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்குள்ள வனப்பகுதியை ஒட்டி ஏராளமான பட்டா நிலங்களில் மம்சாபுரம், புதுப்பட்டி, வத்திராயிருப்பு, தேவதானம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். வனத்திலிருந்து வெளியேறும் யானைகள் விளைநிலங்களில் புகுந்து சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் தேவராஜ், இனிவரும் காலங்களில் மின்வேலிகள் அதிகப்படுத்தப்பட்டு யானைகள் வருவது தடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ₹1 ஒரு சட்டை என கடை திறப்பு விழாவையொட்டி அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் அதனை வாங்க ஏராளமானோர் போட்டி போட்டு குவிந்தனர். ஊத்தங்கரை கடை வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட தனியார் கடையின் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக இந்த நூதன முறையை கடைபிடித்தனர். அதாவது முதலில் வரும் 250 ஆண்களுக்கு ₹1 ஒரு சட்டை என்றும் 250 பெண்களுக்கு ₹1 ஒரு டாப்ஸ் என்றும் விளம்பரம் செய்தனர். இதை அறிந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் காலையிலேயே கடை முன் குவிந்தனர். கடை திறந்ததும் சட்டையை வாங்க ஒருவருக்கொருவர் முண்டியடித்து முன்னேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் சு வெங்கடேசன் மனு அளித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், மாநகராட்சி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்று 10 ஆண்டுகளாக அமலில் உள்ள அரசாணை மக்களுக்கு விரோதமானது என தெரிவித்தார். இது மாநகராட்சி மக்களுக்கு எதிரான ஒரு அரசாணை. இதில் உரிய திருத்தங்களை செய்து படிப்படியாக இந்த பட்டாக்கள் தர வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஆவல், நீண்ட நாள் ஆவல். 40 ஆண்டு 50 ஆண்டுகளாக காத்து கிடக்கிற விஷயம் ஒரே நாளில் தீர்ந்துவிடும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் படிப்படியாகவாவது இது அமுல்படுத்தப்பட வேண்டும், அது உடனடியாக துவங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களின் மூலமாக மாநில அரசுக்கும் மாநில முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம், நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் வசிக்கும் 6000 மக்களுக்கு பத்திரம் வழங்கவும் அவர் வலியுறுத்தினார். திண்டுக்கல் அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருவர் நூதன முறையில் மனு அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி பகுதியில் உள்ள கள்ளிக்குத்து ஓடையை அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்தனர். அப்போது பாபுராஜ் என்பவர் தரையில் உருண்டு அங்க பிரதட்சணம் செய்து எதிர்ப்பை தெரிவித்தார். ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என்றால் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கொமரபாளையம் ஊராட்சியை சத்தியமங்கலம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. கோரிக்கையை வலியுறுத்தி ஏராளமான பெண்கள் கருப்பு பட்டை அணிந்து தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3000க்கும் மேற்பட்டோருக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோகும் எனவும் குற்றம் சாட்டி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். வந்து 120 ரூபா தான் ஒரு ஓட்டு வீட்டு வரியா சொத்து வரியா போட்டுருக்கிறோம். நகராட்சி ஆகி போச்சுன்னா மக்கள் 600 ரூபா சுமார் வரியா 600 ரூபா கட்டணும். தனி வரி ஊராட்சி மூலமா 60 ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம். நகராட்சி ஆகிச்சுன்னா 200 ரூபாய்க்கு மேலே வரும்னு சொல்றாங்க. அதுபோக காலி இடத்துக்கு வரி, குப்பைக்கு வரி, இந்த மாதிரி நிறைய சிரமங்களுக்கு மக்கள் அல்லலப்படுவாங்க.
கொமராபாளையத்தை சத்தியமங்கலம் நகராட்சியுடன் இணைத்தால் தங்களது வாழ்வாதாரம் பறிபோகும் எனவும் ஏராளமான விவசாய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவர் என்பதும் பொதுமக்களின் புகாராக இருக்கிறது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவையொட்டி திருச்செந்தூரில் பக்தர்கள் பல்வேறு வேடமிட்டு காணிக்கை பெற்றனர். இக்கோவிலில் தசரா விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அது முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து கோவிலில் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த விழாவையொட்டி பக்தர்கள் சிலர் காளி, அம்மன் உள்ளிட்ட வேடமிட்டு காணிக்கை பெற்று கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் திருச்செந்தூர் அருகே உள்ள ராணி மகாராஜபுரம் பகுதியில் முருகன், குறவன், கரடி உள்ளிட்ட வேடம் அணிந்தபடி பக்தர்கள் வீதி வீதியாக சென்று காணிக்கை சேகரித்தனர். சாத்தான்குளம் பகுதியிலிருந்து வந்த தசரா குழுவினரும் திருச்செந்தூர் அருகே உள்ள குமராபுரம் பகுதியில் வீதி வீதியாக சென்று வேடங்கள் அணிந்து காணிக்கை பெற்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி கெங்கரி சுற்றுவட்டார மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெங்கரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக காட்டு யானைகள் உணவு தேடி ஊருக்குள் வருவது தொடர்கதையாகி வருகின்றது. இந்நிலையில் கெங்கரையைச் சேர்ந்த விஜய் என்கிற 33 வயது இளைஞரை காட்டு யானை தாக்கியது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி விஜய் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் யானைகள் வராதவாறு தடுக்க உரிய நடவடிக்கை கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். நவராத்திரியை ஒட்டி மதுரையில் திமுக அரசின் முன்னோடி திட்டங்களை வெளிப்படுத்தும் விதமான கொலு பொம்மைகளை வைத்து ஒரு குடும்பத்தினர் அசத்தியுள்ளனர். கொலுவின் சிறப்பம்சமாக அதில் 4000 பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த அசோகன் கடந்த 22 ஆண்டுகளாக நவராத்திரியின் போது கொலு பொம்மைகள் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்காக வீட்டின் மாடி பகுதியை கொலு பொம்மைகள் வைக்கும் இடமாகவே மாற்றியுள்ளார். இந்த ஆண்டு ஸ்ரீரங்கம் அரையர் சேவை, அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி, மீனாட்சி திருக்கல்யாணம், மைசூர் தசரா உள்ளிட்டவைகளை குறிக்கும் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. மதத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையில் கொலு பொம்மைகளுடன் குரான், இயேசு பொம்மைகளும் கொலுவில் இடம்பெற்றுள்ளன. பெரியார் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களும் கொலுவில் இடம்பெற்றுள்ளனர். மேலும் திமுக அரசின் முன்னோடி திட்டங்களான காலை உணவு திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் உள்ளிட்டவைகளும் கொலுவில் இடம்பெற்றுள்ளன. இதனை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். அண்மையில் அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வந்ததும் கொலுவில் நினைவு கூறப்பட்டுள்ளது. பழனியில் நடைபெற்ற முருகன் மாநாடு தொடர்பான படங்களும் இடம்பெற்றுள்ளன. நான் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கொண்டு வந்து பழைய காந்தியிலேருந்து ஆரம்பித்து நடப்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வரையும் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா அவங்களும் வந்து நாட்டுக்கு வந்து என்னென்ன செஞ்சாங்க, அதாவது சமூக சிந்தனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பேசுவதற்கு காரணம் வந்து அந்த மாதிரி தலைவர்கள் இருக்க கண்டு தான் வந்து எல்லாமே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதை வந்து மறுக்கவே முடியாது. யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம சவுத்தை பொறுத்த மட்டுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து ரொம்ப அட்வான்ஸாக போனதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய இந்த திராவிட கலாச்சாரங்கிறது. கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பொம்மைகளை வாங்கி கொலு வைத்து வரும் அசோகன் மற்றும் அவரது மனைவியை அந்த பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். திராவிடர் கழகமும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்றால் அந்த துப்பாக்கியின் 3வது குழல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி, இதுதான் கடந்த கால பழமொழி. இப்போது நான் சொல்லுகிறேன், விசிக மூன்றாவது குழல், அந்த துப்பாக்கியின் மூன்றாவது குழல் என்று சொன்னார். இதை சொல்லுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். ஏன், எப்படி சொல்ல முடியும்? மற்ற கூட்டணி கட்சிகள் எவ்வளவோ தொடர்ந்து இயங்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எப்படி சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழல் என்று சொன்னால் பெரியார் அரசியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த லெகசி, அதுதான் பொலிட்டிக்கல் லெகசி. விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை ஒட்டி தாம்பரத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் இறுதிக்கட்ட கண்கவர் சாகச ஒத்திகையில் வீரர்கள் ஈடுபட்டனர். விமானப்படை உருவாக்கப்பட்டு நாளையுடன் 92 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் விதமாக தாம்பரம் விமானப்படை தளத்தில் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் இறுதிக்கட்ட ஒத்திகையில் வானில் சீறி பாய்ந்த போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் கண்கவர் சாகசத்தில் ஈடுபட்டன. குறிப்பாக ஹெலிகாப்டர்கள் நேர்கோட்டிலும் செங்குத்தாகவும் பறந்து சாகசம் செய்தன. தாம்பரம் விமானப்படை தளத்தில் ராணுவ ஹெலிகாப்டர்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. வீரர்களும் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு நாளைய நிகழ்ச்சிக்காக தயாராகி வருகின்றனர். புதுச்சேரியில் புத்தகங்களை படிப்பதோடு நிற்காமல் இளைய தலைமுறையினருக்கு காந்திய கொள்கைகளை 90 வயது முதியவர் ஒருவர் எடுத்துரைத்து வருகிறார். இது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோவை துடியலூரில் வசிக்கும் ராமகிருஷ்ணன் என்பவர் காதி போர்டில் பணிபுரியும் போது காந்தியின் மீது அதிக பற்று கொண்டார். 1986இல் தனது வேலையில் இருந்து விடுபட்ட பின்னர் காந்தியின் கொள்கைகளை பரப்பும் பணியில் ஈடுபட தொடங்கினார். போராட்ட தியாகிகளின் அரிய வகை புகைப்படங்களையும் சேர்த்து வைத்துள்ளார். இவரது வீட்டில் பொருட்களை விட அதிகளவில் புத்தகங்களே உள்ளன. எழுத்தாளர்கள் அனுப்பும் புத்தகங்களை படித்துவிட்டு வீட்டில் வைக்காமல் நூலகங்களுக்கு அனுப்பிவிடுகிறார். இது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளுக்கு சென்று காந்திய வழி கொள்கைகளை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைத்து வருகிறார். 90 வயதிலும் தன்னுடைய பணிகளை யாரையும் எதிர்பார்க்காமல் ராமகிருஷ்ணன் செய்து வருகிறார். புத்தகம் கொடுத்ததுனால் புத்தகம் ஏராளமாக சேர்ந்தது. எனக்கு இந்த வீட்டில் இப்போ பாண்டிச்சேரியில் வீட்டில் வைப்பதற்கு இடமில்லாமல் கோவையிலே டிடி நாயுடுவுடைய வீட்டை காந்தி நினைவு ஆலயமாக ஜிடி கோபால் அவர்களும் கிருஷ்ணராஜ் வானவர் அவர்களும் சேர்ந்து அதை 2 வருடத்திற்கு முன்பாக துவக்கினார்கள். அதற்கு ஒரு 200 புத்தகம் அனுப்பிவிட்டேன். காந்தி இதில் கொள்கையில் சொல்லிக் கொடுப்பாரு. காலேஜுக்கெல்லாம் போய் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. நான் காலேஜ் படிக்காட்டாலும் அவரால் நானும் அவரோட கூட எங்கே அவர் ஸ்பீச் கொடுக்க போனாலும் நானும் போய் எல்லாம் இது பண்ணுவேன். அப்போ வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு, காந்தியோட வாழ்க்கை வரலாறு பற்றின புகைப்படங்கள் அதை வந்து ஒரு 100 படங்களாக தயாரித்து அதை வந்து எல்லா கல்லூரிகள் பள்ளிகள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கண்காட்சியாக வச்சோம். அதில் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நினைவு தெரிஞ்சு பார்க்குறனால அவர் வேலையை அவரே தான் செஞ்சுப்பார். வயது முதிர்ந்தாலும் இளம் தலைமுறையினருக்கு காந்திய கொள்கைகளை கொண்டு சேர்க்கும் முயற்சியில் துடிப்போடு செயல்படுகிறார். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.